மத்தேயு 26:15. நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவை கொலை செய்யும்படி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தவர்களிடம் யூதாஸ் போனான். நான் அவரை காட்டிக் கொடுக்கிறேன், அதற்கு பதிலாக என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்கள் 30 வெள்ளிக்காசுகள் தருகிறோம் என்றார்கள். யூதாஸ் அது போதும் என்று சம்மதித்தான். இங்கே யூதாஸிடம் என்ன நடந்தது? அவன் இயேசுவுக்கு பதிலாக, அவருடைய அன்பு ஐக்கியத்திற்கு பதிலாக, அவரால் வரும் நித்திய வாழ்விற்கு பதிலாக ஒரு சிறு தொகையை விருப்பத்தோடு தெரிந்து கொண்டான். அவனுக்கு இயேசுவை விட, அவரால் வரும் எல்லா ஆசீர்வாதங்களை விட கொஞ்ச பணம் பெரிய சந்தோஷத்திற்குரியதாக தெரிந்தது. இது எவ்வளவு பரிதாபமான நிலை என்று நினைக்கின்ற நாமும் இன்று அற்பமான சில நன்மைகளுக்காக ஆண்டவருடைய மேன்மையான ஐக்கியத்தையும் அன்பையும் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் நம்மை உத்தமர்களைப் போல எண்ணிக்கொண்டிருக்கும் போது எத்தனையோ விதங்களில் நாமும் யூதாஸாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனை உணர்ந்தவர்களாய் இயேசுவுக்கு பதிலாக இந்த உலகத்தில் நாம் அடைகின்ற எதுவும் உண்மையான ஆசீர்வாதமாய் இராது என்பதை புரிந்து வாழ வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.